ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பிக் பாஸ் சீசன் 7ல நேத்திக்கு அந்த எபிசோடு தான். ஸோ நேத்திக்கு அந்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமா அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா பிக் பாஸும் பணத்தை போட்டு விட்டு அதை எடுக்க வச்சுட்டாங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நேத்திக்கு அந்த பூர்ணிமா வெளியே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்பை வந்து நம்ம பூர்ணிமாவோட ஃபாலோவர்ஸ்லாம் போட்டு கலாய்க்கிறாங்களாமா. அதுக்கு நம்ம தலை ஒரு ட்வீட்டை போட்டு தரமாக செஞ்சு விட்டாரு. பூர்ணிமா அம்மாக்காக பொறுமையாக இருக்கேன்டா, அதுக்காக நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி அவரும் நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேத்திக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணப்பெட்டியில் வந்து 13 லட்சம் ரூபா வரைக்கும் வச்சு விட்டாங்க. 96ஆம் நாள். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாயா பூர்ணிமா 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பூர்ணிமா வந்து எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. சப்போஸ் இவங்க மேலே ஏற்றி இறக்கி விட்டாங்கன்னா அதை நான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மாயாவும் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற அந்த மோட்டிவ் புரியுது, பட் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா, அது எதுக்கு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மாயா கேட்குறாங்க. வாய்ஸ் சாய்ஸ் அப்படின்னு ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது, ஏன் செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்க கொன்னியால ஏன் கைடாது. ஸோ அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க நம்ம பூர்ணிமா. அதாவது மக்களா என்னைய பார்த்து வெளியே அனுப்பினா ஓகேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதுவே நானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ நான் பணத்தை எடுத்துகிட்டு போனால் நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பூர்ணிமா கேட்குறாங்க. இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் பத்ததா, இனிமே மக்களா தனியா உங்களை வந்து தப்பா நினைக்கணுமோ? மக்களா பார்த்து அனுப்புற வரைக்கும் நானா போக மாட்டேன். பிகாஸ் இந்த இப்போ நான் அதை எடுத்துட்டு போகும்போது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடணும்னு பயமா இருக்கு. இப்போ நான் அதை எடுத்துட்டு போகும்போது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடணும்னு பயமா இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பணத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் செகண்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வரும். ஏன்னா 50 லட்சத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணப்பெட்டி எடுக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்குது. மேபி ஏன்னா ரன்னர் அப்புக்கு எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதுதான் 2வது அந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம தினேஷ் ப்ரோ சொல்லிட்டு இருக்காப்ல. ஆல்மோஸ்ட் அது செகண்ட் பிரைஸுக்கான அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரன்னர் அப்புக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது. அதாவது ரன்னர் அப்புக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையே சொல்ல போனோம்னா ரன்னர் அப்புக்குலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா அது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அந்த கையை கொடுக்கறதுக்கான ஸ்டேஜுக்கு போய் நிற்கலாமே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது ரன்னர் அப்புக்கு. ரன்னர் அப் ஆக்சுவலாக பண்ணால் ரன்னர் அப்புக்கு பெரிய அமௌண்ட் இல்லை. கையை கொடு, கிளம்பு மாஸ்டர், ஸ்டாப், கையை கொடு. ஸோ அடுத்து என்ன மார்னிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 பேரை ரோட் ட்ரிப்பு இந்த மாதிரி ட்ரிப்பு அதாவது லென்த்தியாக லடாக்கு அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க, யாரை கூட்டு போவீங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் கூட்டு போவேன், கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் ப்ரோவையும் கூட்டு போவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து அது ஐ வாண்டட் டு பி a girls trip, so maybe I will take Dinesh bro with me. கதை இப்படி போகுதா? ஸோ விஷ்ணு அதான் சொல்கிறாப்ல, என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கேர்ள்ஸை கூட்டு போவீங்கன்னா நான் வந்து பாய்ஸாக கூட்டு போவேன், அதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. கூட்டு போலான் இருக்கேன் பாய்ஸ் டீம். ஸோ இந்த இதில் பெரிய கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா தான். எல்லாருமே கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பாய்ஸ் வந்து பாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து என்னை கூட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாய்ஸ் டீமோட தான் போவேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் வந்து என்னைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் விக்னேஷ், விஷ்ணு, மணி. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? கடைசியாகவும் அதை தான் சொல்கிறாங்க, நான் வந்து உங்கள் 3 பேரை கூட்டு போவேன்னு. அப்போ நம்ம விசித்ரா மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சமைக்கிறதுக்கு கூட்டு போறேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு ஆளா நீங்க இருக்கிறதுனால உங்க 3 பேரையும் நான் வந்து இந்த ட்ரிப் கூட்டு போகலாம். நாட்டுல சமைக்கிறதுக்கு உங்களுக்கு. ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மாயா அண்ட் விசித்ரா இவங்க 2 பேரும் பூர்ணிமாவை கலாய்க்கிற மாதிரி விசித்ரா சொல்கிறாங்க, அதாவது நீ காட்டுக்கு போடுமா, அதுவும் அவங்கள கூட்டுவிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு காட்டுக்கு போகணுமா? இவன் டீசென்ட் கேட்டுக்கப்பா. ஸோ அப்புறம் நம்ம மாயா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் வேற இந்த விஷயத்த சொல்லி விட்டீங்க, இன்னும் அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்மதன் ரேஞ்சுக்கு அவன் பீலாக விட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஷ்ணுவை சும்மா இவங்க அதாவது அவன் விஷ்ணு அவர் சும்மா இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு அவங்க இதுகளே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்குது. மன்மதன் மாதிரி நினைச்சுன்னு இருப்பாங்க, இரிட்டேட் பண்ணுறீங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா
இதை பொறுக்கவே முடியாத நம்ம மாயா என்னென்னமோ வாயில வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன கூட்டிட்டு போறாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ண உடனே ஓட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதை எவ்வளோ லென்த்தியா பேசியிருப்பாங்கன்னா மாயா பேசின எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பேசியிருப்பாங்கன்னு பாருங்க. She loves me bro but I don't love her because I'm too hot அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். முடியல இதை அங்கிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம விஷ்ணு ப்ரோக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. அவர் இஷ்டத்துக்கு ஆமா நான் மன்மதன் கிடையாது, இந்த அம்மா வந்து ஜூலியட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கலாச்சு விட்டார். மன்மதன் கிடையாது, நீ பெரிய ஜூலியட்டும் கிடையாது. என்ன நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க. ஆமா இவங்க 2 பேரும் பெரிய ரொம்ப ஊர்வசி, என்னை வந்து நான் மன்மதன் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் ஒரு கலாயை போட்டு விட்டாரு. யோ இவ்வளவு நாள் எங்கேயா போயிருந்த நீ? நான் வந்து மன்மதன் நினைச்சுப்பாங்க, இவங்க ரொம்ப ஊர்வசி, நான் வந்து மன்மதன் நினைச்சுக்கிறேன். அதை இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அதாவது நான் பாட்டுக்கு சும்மா செவனேன்னு நான் பாட்டுக்கு நான் உண்டு என் காப்பி உண்டுன்னு குடிச்சுக்கிட்டு நினைக்கிறேன், என்னைய போட்டு எதுக்கே இது தேவையில்லாம் மம்பளுத்துக்கிட்டு இருக்குன்னு அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. இல்ல நம்மளே கம்முன்னு இருந்தாலும் நம்ம நோன்றது போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? அப்ப பூர்ணிமா ஒரு விஷயம் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு வேளை எலிமினேட் ஆகி போயிட்டேன் அப்படின்னா நீங்க எப்படிங்க சர்வே ஆவீங்கன்னு ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எலிமினேட் ஆயா போற பணப்பெட்டியை தூக்கிட்டு ஓட போறீங்களா நீ? சப்போஸ் நான் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டேன்னா நீங்கள் எப்படிங்க இங்கே தனியாக சர்வைவ் ஆவீங்க? அதுக்கு மாயா ஒரு விஷயம், இவனுங்களா சும்மா எனக்குலாம் ஒரு ஜுஜுபி, ஏன் பின்னாடி ஆண்டவரே இருக்காரு, இந்த கையில தூக்கி இந்த கையில தூக்கி போட்டுறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மா வந்து கடைசி ஃபைனல் வரைக்கும் எனக்கு ஜுஜுபி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணி ரைட் ஹேண்ட்ல விட்டுருவேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? ஸோ அப்புறம் நம்ம பூர்ணிமா சொல்றாங்க, இவ்வளோ திட்டிட்டாங்க இன்னும் திட்டிடுவாங்களோன்னு பயந்துட்டு நம்ம விசித்ரா மேம் இன்னும் வந்து ஒன் சைடா லவ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தாலாம் திருந்துற கேஸே கிடையாது. ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஒன் சைடாக நான் லவ் பண்ணுறேன்னா அது உங்களை தான். அவன் இன்னும் திருந்தலமாமா. அப்போ விசித்ரா ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது இவ்வளவு வாய்ப்பு கிளிய பேசுறியே, என்னை பிடிக்குது அது இதுன்னு, நீ எதுக்கு என்னையும் சொல்லல மாயாவும் 2 பேரையுமே ரோட் ட்ரிப்பு கூட்டு போகணும் நீ எதுக்கு சொல்லலைன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா எனக்கும் அது புரியவே இல்லை, இவங்க 2 பேரும் எதுக்கு அந்த ஆத்தா சொல்லவே இல்லை. பக்கத்து வீட்டு என்ன ஏன் நீ வந்து ரோட் ட்ரிப்புக்கு கூட்டு போல, ஃபாரஸ்ட் ட்ரிப்புக்கு என்னையும் மாயாவும் கூட்டு போனா உனக்கு பிரச்சனை? என்ன கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ஆத்திரங்கள் வருது. அடுத்துதான் நம்ம பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. என்ன அப்படின்னா, இப்போ அந்த பணப்பெட்டி வந்து இருக்க போற கடைசி சில மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இத்தனை பிக் பாஸ் பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு மாயா பூர்ணிமாக்காகவே வச்சு எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பிக் பாஸ் வந்து இப்போ தாண்டா பார்க்குறேன். அதாவது ஆல்ரெடி பூர்ணிமா வந்து லைவ்ல பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து 15 லட்சத்துக்கு மேலே போனால் நான் கண்டிப்பாக எடுத்துட்டு போறேன்ற மாதிரியான ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட நம்ம பிக் பாஸ் 15 லட்சம் தானே, 15 லட்சம் இல்ல இன்னொரு லட்சம் வைக்கிறேன் வேணா அதையும் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி 16 லட்சத்தை வச்சு விட்டாரு. இந்த வீட்டில் இருக்க போகும் கடைசி சில மணி நேரங்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏப்பா நீ வந்து ஏற்கனவே சொன்ன கம்மியானாலும் கம்மியாகும் ஏறுனாலும் ஏறும்னு ஒரே ஒரு வாட்டி தான் கம்மி பண்ணாப்புல, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஏறுமுகம் தான். இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 16 வரைக்கும் ஏற்றி பூர்ணிமாவை தள்ளி விட்டாங்க. இதுக்கு எதுக்குடா இந்த பிக் பாஸ்ல நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங்ல மாயா பூர்ணிமா தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு இதையும் இவங்களுக்கு ரன்னர் அப்பையும் கொடுத்து விட்டு அனுப்ப வேண்டியதானே, ஏன்டா எங்கெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? 16 lakhs. ஸோ அடுத்து எப்போ அவங்க நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா 16 லட்சத்தை நம்ம பிக் பாஸ் வச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அந்த பணப்பட்டி எடுத்துட்டு போறேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். இந்த 16 lakhs எடுத்துட்டு நான் கிளம்புறேன். ஐ ஹவ் டிசைடட். ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க வந்து ஆஹா மணி தானே எடுக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்னன்னா பூர்ணிமா எடுக்குது அப்படின்னு சொல்லி மணி குளிச்சுக்கிட்டு இருந்தேன். டே குளிச்சாலும் பரவாயில்ல கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி, கிளம்பி வாடா அந்த பொண்ணு எடுக்க போது போல நீ வந்து ஏறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மணி அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, அவங்க எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி ஒரு இதை சொல்லிவிட்டா. ஓகேவா பூர்ணிமா எடுக்க போகுது. ஸோ எல்லாரும் யோசிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அப்புறம் அந்த பூர்ணிமாவோட குசியை பார்க்கணுமே, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி. பூர்ணிமா ரவி எடுத்துட்டு போறேன், என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரு. அப்போ இந்த பிக் பாஸ் சொல்றாப்ல, ஓகே நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க அந்த எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம பூர்ணிமா ஒரு விஷயம் சொல்றாங்க, அது என்னாலே தாங்க முடியல. அதாவது 200% எனக்கு தெரியும் நான் ஃபினாலேக்கு போவேன் அப்படின்னு. இதெல்லாம் உலக நடிப்படா சாமி. 200% ஷுர் நான் ஃபினாலே போவேன் இருந்தா. அடங்கப்பா
இது உலக நடிப்புடா சாமி. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணாங்க பார்க்கணும். அதாவது நான் உங்களை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஹட் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு காலையே விழுந்துட்டாங்க. ஐ ஆம் சோ சாரி. அடச்சி படுத்தே விட்டானையா. ஸோ அவ்வளோதான், நேத்திக்கு எபிசோடு எல்லாமே இவ்வளோதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாடகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்க மகள் அப்படின்னு ஒரு சீரியல்ல இருந்து ஆள் வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்தவங்க சும்மா இல்லாம நம்ம விசித்ரா மேம்கிட்ட விஷ்ணுவை பத்தி கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம விசித்ரா மேம் வந்து என்னடா நான் எலிமினேட் ஆவேன்னு அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எலிமினேட் ஆயிடுவேன்னு சொன்னியா? யார் சொன்னா? சொன்னாங்க, கேள்விப்பட்ட. நான் சொன்னேனம்மா? யார் சொன்னா? ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்கு விஷ்ணு ஏங்க நானே சிவனே இருக்கேன் என்ன ஏங்க வாயை கலரிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. சொன்னாங்க நானே சிவனேன்னு இருக்கேன். நீ செவனேன்னு இருக்கியா? இதை கேட்ட நம்ம விஷ்ணு ஏன்டா நீங்களே எதுக்குடா வந்தீங்க, யாரா நீ எதுக்குடா நீலாம் வர்ற, இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. யாரா இவனுங்க யாரா உள்ள விட்டது? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அப்ப அவங்க ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்களா, அதாவது நான் ஒன்று சொல்லிடுவேன்னு கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. ஏன்டா வர்றவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துருக்க கூடாது, அப்படி வந்திருந்தா பணம் பெட்டியோட தூக்கிட்டு போயிருப்பேடா, இப்படி வந்தாடா என்னைய போட்டு உயிரை வாங்குவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. சொல்லிடுவேன்ட்டு போய் எனக்கு இவன் வந்தவன் நேத்து வந்துருக்க கூடாது. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இதை நம்ம மணியும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதாவது காசு எடுத்து நீ போயிட்டீங்கன்னா அதுக்காக தான் பூர்ணிமாவோட தான் அனுப்பி விட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்ல இவன் காசு எடுத்து நீ கிளம்பிட்டு. ஸோ அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது நானே ஒரு சிவனேன்னு நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தா இவங்கள உள்ள விட்டு இவங்க வந்து என்னைய குழப்பி விட்டு மண்டையை தின்னுகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு காமெடியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாப்ல. நான் போட்ட கோடு கரெக்ட் நினைச்சு ஓடிட்டு இருக்கேன். ஸோ நேத்திக்கு இந்த எபிசோட், அதாவது பூர்ணிமா வந்து இந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு போனதை பார்த்து பூர்ணிமாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரதீப்பை போட்டு ஓட்டுன்னு ஓட்டியிருக்காங்க. அதுக்கு நம்ம பிரதீப் வச்சு நல்லா செஞ்சு விட்டாரு ட்விட்டர்ல. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாவோட அம்மா என்கிட்ட கேட்டதுனால நான் அமைதியா இருக்கேன், மற்றபடி என்னை வந்து நான் சும்மா போயிட்டு இருக்கணும் சீண்டிட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவரும் நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு. சரி நான் யோசிச்சேன் எதை இவர் வந்து மீன் பண்றாருன்னு நினைச்சேன். ஸோ பூர்ணிமா வந்து பிரதீப் வந்து தாங்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லி பொய் சொல்லி அவர் வெளியே அனுப்புற வந்து பூர்ணிமா அம்மா வந்து பிரதீப் கிட்ட போய் பேசியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இதுக்காக அவர் வந்து ஓகே நான் இதை பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன்னு அவர் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டாரு போல. இதை தெரியாத அந்த மக்கு முண்டங்கள்லாம் பின்னாடி அந்த ஃபாலோவர்ஸ் பூர்ணிமாவோட ஃபாலோவர்ஸ் போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. அதுக்கு அவர் நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம தலை பிரதீப் தான் மாசு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நேத்திக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா.